நம்ம வாழ்க்கைய ஒரு புத்தகத்தோட நாம ஒப்பிடலாம். புத்தகத்துல வர்ற ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு அனுபவம். சில நேரங்கள்ல சந்தோஷம், சிரிப்பு இருக்கும். சில நேரங்கள்ல கவலையும் கண்ணீரும் ஏற்படும். புத்தகத்துல சில பக்கங்கள் சாகசம் நிறைஞ்சு இருக்கும். வாசிக்க உற்சாகமா இருக்கும். அப்புறம் 2, 3 பக்கம் தள்ளி எந்த ஒரு திடுக்கிடும் சம்பவமும் இல்லாம கதை அமைதியா போகும். ஆனா ஒன்ன மட்டும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறணும். அந்த முழு கதைக்கும் ஒவ்வொரு அதிகாரமும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. சில சவால்களை எதிர்கொள்ள முடியாம தவிர்த்திடலாம்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி ஒரு அதிகாரத்தை மட்டுமே வாசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை நாம படிக்காம தவற விட்டுருவோம். வாழ்க்கைய முழுமையா வாழணும்னா பாதை கரடுமுரடா இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறணும். புத்தகத்தின் பக்கங்களை புரட்டும் போது புது அனுபவங்களுக்குள்ள நம்மை அடியெடுத்து வைப்போம். நம்முடைய அணுகுமுறை மாறும். எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத நிச்சயமற்ற தன்மைதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அடுத்து என்ன நடக்குங்கிற ஆர்வத்தோட உற்சாகமா முன்னேறி செல்லணும். வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி முன்னோக்கி போகும்போது இந்த வசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நாம இப்போ துக்ககரமான பக்கத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. அடுத்த அதிகாரம் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். மலை போல வந்த துன்பம் பனி போல மாறும். புத்தகத்தை உற்சாகமா தொடர்ந்து வாசிங்க.